வணக்கம், நான் உங்கள் டாக்டர் நவசக்தி சுந்தர்ஜி பேசுறேன். இந்த பதிவை பதிவு செய்ய அரசியல் கட்சிகள் இந்த 2026 தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எலெக்ஷனுக்கு அனைத்து கட்சிகளும் அவங்க உங்களுடைய மேனிஃபெஸ்டோ வாக்குறுதிகளை இப்ப கொடுப்பாங்க, பதிவு செய்வாங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் ஏறங்க மக்கள் இப்ப எதுல பழக்கப்பட்டு போயிருக்காங்கன்னு கேட்டா, பாஸ் மார்க்கை விட இன்னும் கொஞ்சம் கூட மார்க் வாங்கினாலே பிள்ளையை தட்டி கொடுக்கக்கூடிய மனப்போக்கம் தான் நிறைய மக்களுடைய மனசுல இருக்கு. பையனே 50 மார்க் வாங்கிட்டு வந்துட்டா கூட நல்லா தட்டி கொடுத்து நல்ல மார்க் வாங்கியிருக்கப்பா, பரவாயில்லப்பா, ஏப்பா 60 மார்க் வாங்கிட்டப்பா 100க்கு, என் பிள்ளை நல்லா படிக்கிறான் அப்படின்னு சந்தோஷப்பட்டு பழக்கப்பட்ட மனோதலியில் வளர்ந்து வருகிற நாம் வாக்குறுதிகளையும் அப்படித்தான் எடுத்துக்கிறோம். வாக்குறுதிகளிலும் 60% வாக்கு பலிச்சா போறோம், கொடுத்தா போறோம். 40 என்ன பண்ணுவாங்கன்னா, விடுபட்ட 40 அடுத்த சந்தர்ப்பங்கள்ல அடுத்த திருப்பி ஆட்சி கொண்டு வந்தோம்னா அந்த 40ஐயும் நிறைவேற்றி கொடுத்துருவாங்க. எப்படியும் ஏன்னா 60 வரைக்கும் பாஸ் ஆயிருக்காருல, பாஸ் ஆன பிள்ளை எப்படி தட்டி கொடுக்குறோமோ அது மாதிரி கூட தட்டி கொடுத்து நம்ம எப்படி வாழ்க்கை நெறிமுறைகளை வாழ்ந்து வருகிறோமோ அதுல நம்ம பழக்கப்பட்டவர்கள் தமிழர்கள். அப்ப இருக்கும் பொழுது நம்ம இந்த பாஸ்மார்க் வாங்கினால பரவாயில்லன்னு சொல்ற நம்ம 60% ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னா பரவாயில்ல, நல்லா 60% நல்ல ஹையர் எஜுகேஷனுக்கு போற அளவுக்கு நல்ல குட் மார்க்ஸ் தான். அவனே 50 55 தான் கேட்கறான், 60ன்ற போது சூப்பர், பரவாயில்ல, வெரி குட் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியும் முடிவெடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சில என்னதான் வாக்குறுதி கொடுக்க போறாங்கன்னு தெரியல. இதுல தேசிய கட்சிகளுடைய இணைவு பெற்ற கட்சி இருக்குமேனால் அந்த தேசிய கட்சிகள் தங்களுடைய கட்சியின் வாயிலாக இந்த நதிநீர் இணைப்பு, இந்த காவிரியில இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள், காவிரி நீரை எப்படி எல்லாம் வேஸ்ட் ஆகாம அதை எப்படி சேனலைஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எப்படி எல்லாம் இணைப்புகள் கொடுத்து நம்ம விவசாய வளங்களை பெருக்கிக் கொள்ளலாம் என்பதற்கு எப்படி திட்டங்களை அனுமதித்து நமக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்னா இந்த மாநில கட்சிகள் மட்டும் முடிவு செய்ய முடியாது. தேசிய கட்சிகளுடைய இணைவு தான் பாத்தீங்கன்னா, தேசிய கட்சிகளுடைய இணைவுல தான் அந்த அறிவிப்புகளை எல்லாம் நாம் எதிர்பார்க்க முடியும். அவர்களால் தான் நிறைவேற்றி தரவும் முடியும். இவங்களுக்கு ஒரு லிமிட் தான். எப்படி நீட்டுக்கு நம்மளால முடியாதோ அதே மாதிரி நாம் இருந்து நீட்டை விலக்களிக்க முடியாது. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சு. இனிமேல் வரணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும், மத்திய அரசு தான் முடிவு பண்ணி அதை விலக்களிக்கணும். அப்ப நம்மளை விட எஜமான் மாதிரி நம்மளோட ஹையரார்கியில மேல இருக்கிற நபர் அவங்க. இதுதான வாழ்வியல் குடும்பமே அப்படித்தானே. குடும்பம் நம்ம அப்படித்தான் நடத்துறோம். குடும்பம்ன்ற போது ஒரு தகப்பன் சொல்லக்கூடியதை மனைவி கேட்கிறார், மனைவி சொல்லக்கூடியதை குழந்தை பேர்கள் கேட்கிறது. இப்படிதான சிஸ்டம் வச்சிருக்கோம், ஹையரார்கி வச்சிருக்கோம். நம்ம பையன் இல்லைன்னா பையன் போய் சொல்றதுதான் அப்பா அம்மா கேட்கறாங்களா? இல்லையே, மேலே தானே வருது அந்த உத்தரவுகள். அப்படின்ற போது இந்த ஹையரார்கி அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது மேலேருந்து அவங்க முடிவு பண்ணி தான் சில மேனிஃபெஸ்டோல சேர்க்க சொல்லலாம். இல்ல இவங்க சேர்த்துட்டு இந்த கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால நான் இதெல்லாம் சேர்க்க போறேன், மாசம் இவ்வளவு ரூபாய் கொடுக்கறேன்னு சேர்க்க போறேன், இதெல்லாம் வாரி வழங்க போறேன்னு சொல்ல போறேன், இதெல்லாம் செய்ய போறேன், இப்படி எல்லாம் தூக்கி கொடுக்க போறேன், இலவசம் பஸ் அப்படி இப்படி ஒன்னொன்னா எல்லாத்துலயும் இலவசம் அப்படின்னு நான் கொடுப்பேன். ஆனா ஃபண்ட் நீங்க தான் ப்ரொவைட் பண்ணணும். சார் நான் ப்ரொவைட் பண்றேன். ஏதோ ஒரு வழியில எங்கேயோ ஒரு ஸ்டேட்ல கிடைக்கக்கூடிய லாபத்தை நான் பங்கீடு பண்ணி இந்த பின்தங்கிய மாநிலமான நமக்கு கொடுக்கறேன் அப்படின்ற வழியில் நம்ம இந்த இலவசங்களை சப்போர்ட் பண்றேன், அதனால ஏற்படக்கூடிய இழப்பீடுகளை நான் சரி செய்து கொடுக்கிறேன் அப்படின்றதையும் யாரு மனசுச்சு செய்யணும்னா மத்திய அரசு தான். மத்திய அரசுக்கு அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு நமக்கு நம்மளுடைய அரசியல் கட்டமைப்பு அப்படி அமைச்சு கொடுத்துட்டு போயிருக்கார் நம்மளுடைய பெரியோர். அம்பேத்கர் போன்ற பெரிய இவங்கெல்லாம் அப்படிதான் அமைச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க கட்டமைப்பையே. அவ்வாறு இருக்கையில் இதுல மாநில கட்சி மட்டும் முடிவு பண்ணி தனிச்சு போய் நின்று
எதையும் சாதிச்சுடலாமன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குறுதிகளை தான் அவர்களால் சொல்லவும் முடியும், பாஸ் பண்ணவும் வைக்க முடியும். மக்கள் பாஸ் மார்க் போடணும்னா அவங்களால சிலதுதான் செய்ய முடியும். அதுல சில சமயங்கள்ல சில சந்தர்ப்பங்கள்ல மத்திய அரசுடைய ஆலோசனை தேவையில்லை, மத்திய அரசுடைய சப்போர்ட் இதுல தேவையில்லை அப்படிங்கிற அளவுல ஒரு மேஜிக்கா ஒரு நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்தது கொண்டு நீட்ல 7.5% அந்த ஏழை மாணவர்களுக்கு அரசு பள்ளிகளில் படிப்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா கொடுத்தார் எடப்பாடியார். ரொம்ப அற்புதமான ஒரு அணுகுமுறை. அது எப்படி தோன்றித்து என்று தெரியவில்லை. ரொம்ப அற்புதமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இதே போல ஒரு சில திட்டங்கள் ரொம்ப அற்புதமான திட்டங்கள் மக்களுக்கு கொடுப்பதற்கு மாநில அரசுக்கும் அதை ஆளுகின்ற அரசாங்க அமைச்சர்களுக்கும் தோன்றக்கூடியது அவர்களுடைய சக்திக்கு உட்பட்ட வகையிலே அந்த அறிவிப்புகளை அறிவிப்பார்கள். எனினும் இந்த மாதிரி நதி நீர் இணைப்பு பெரிய லெவல்ல டேம் கட்டி நம்ம சேமிச்சு வச்சுக்கிறதுக்கான பர்மிஷன்ஸ் இத மாதிரிலாம் கிடைக்கணும்னு சொன்னா இத ரொம்ப ஹை லெவல்ல மெஜாரிட்டி உள்ள மத்திய அரசு இருக்குமே, ஆனால் அது மனசு வைக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு நடந்துவிடும். அதனாலதான் எங்கு இந்த ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, சென்ட்ரலா இருந்தாலும் சரி, மக்களை பொறுத்த வரைக்கும் ஒருமித்த கருத்தோடு ஒரே பேட்டர்ன்ல இவங்க தான் கொண்டு வரணும், இந்த கூட்டணி தான் கொண்டு வரணும் அப்படின்னு நிதர்சனமான ஒரு வைராக்கியத்தோடு நம்ம கொண்டு வரணும். பிச்சு 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 ஓட்ட போடக்கூடாது. தனிச்சு நிற்கிறவங்களுக்கு ஓட்ட போட்டு தேவையில்லாம ஓட்டினுடைய வலிமையை வேஸ்ட் பண்ணி அதை இதை குறைச்சிடக்கூடாது. வலிமையான அரசாங்கம் அமையும் பொழுது அது ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, பயனடைய போறது என்ன யாருன்னு கேட்டீங்கன்னா மக்கள் தான். மக்களுக்கு தேவையானதை நிச்சயமா அவங்க கேட்டும் கொடுப்பார்கள், கேட்காமலும் கொடுப்பார்கள். அரசாங்கம் அந்த மேல் கேட்காமல் கொடுக்கப்பட்ட ஒரு சட்டம் தான் 7.5%. மருத்துவ சீட்ல 7.5% ஒதுக்கீடு பண்ணாரு பார்த்தீங்களா? யாருமே ஒரு நபர் கூட ரெப்ரசன்டேஷன் வைக்கல அந்த கோரிக்கையை. அப்படிப்பட்ட ஒரு கோரிக்கை என்ன அற்புதமான ஒரு தோன்றல் மணல் தோன்றி அவர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எடப்பாடியார் அதை செய்து கொடுத்தார் என்பது நிச்சயமாகவே பாராட்டுதலுக்குரியது. அதே போல மாற்று அரசாங்கம் நடந்திருக்கிற அரசாங்கமும் நிறைய சில திட்டங்களை பார்த்தீங்கன்னா மக்கள் அந்த மேனிபெஸ்டோல வந்தது வராது இது கூட கொடுக்குறாங்க. எதுக்காக இவ்வளவு தூரம் நம்ம பேசிட்டு இருக்கோம் கேட்டா, ஆனா யார் வந்தாலும் சரி, எந்த கூட்டணி வந்தாலும் சரி, நான் இந்த டாஸ்மாக மூடிடுறேன் அப்படின்னு சொல்றதுக்கான தைரியம் இருக்காது, கிடையாது. டாஸ்மாக மூடிடுறேன் அப்படின்ற தைரியம் யாருக்கும் வராது. ஏன்னா 10,000 கோடி வருமானம் தரக்கூடிய ஒரு பெரிய அற்புதமான இது. வருஷத்துக்கு 10 கிட்டத்தட்ட 45,000 கோடி, 50,000 கோடி, 60,000 கோடி. இன்னும் வருஷம் ஆணிச்சுன்னு சொன்னா இந்த ரேட்டெல்லாம் ஏறி போய் எக்கச்சக்கமான முறையில லாபம் கிட்டக்கூடிய நிலைமையை கொடுக்கும். ஆனா ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா அது சில மக்களுக்கு ஹெல்த்தை பாதிக்குது, குடும்பத்துல சில இதுகள்லாம் பாதிக்குது. இன்டைரக்டா பாத்தீங்கன்னா இந்த சம்பாத்தியம் பண்ணக்கூடியவர்கள், லிவிங் பர்சன்ஸ், சாதாரணமான மிடில் கிளாஸ் பீப்புள் ரொம்ப பாதிக்கிறது. இது எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னா, இவங்க குடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இதே போல் நபர்கள் இவங்க இதுக்கான டாஸ்மாக்கு செலவு பண்ணக்கூடிய பணங்கள் அவருக்கு தேவை என்ற காரணத்தினாலும், குடும்பத்தை நடத்த வேண்டும் என்ற காரணத்தினாலும் அவர்கள் செய்யக்கூடிய இந்த செலவினங்கள்னால பாத்தீங்கன்னா எல்லாமே ஏறி போச்சு. நமக்கு வீட்டு வேலைக்கு வரக்கூடிய அந்த சில ரிப்பேர்ஸ், எலக்ட்ரீஷியன்ஸ், பிளம்பர்ஸ், இது மாதிரி சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் வரக்கூடிய ஒர்க்கர்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய கூலி என்பது அபாரமா இருக்கு. ஆரம்ப காலங்களில் 100க்கும் 200க்கும் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் இந்த தினம் பார்த்தால் 1000 ரூபாய் வேணும், 2000 ரூபாய் வேணும், 3000 வேணும் என்று கேட்கக்கூடிய அளவில் அதனுடைய எதிர்பார்ப்புகளும் கூடி போச்சு. ஏன் எதிர்பார்ப்புகள் கூடி போச்சுன்னா அவங்களுடைய தேவை. வீட்டை போய் திருப்திப்படுத்தணும், குடும்பத்தை திருப்திப்படுத்தாம குடும்பத்துக்கு போகவே முடியாது. இங்க வேணும் அவங்களுக்கு வெளியில இந்த டாஸ்மாக்ல போய் செலவு பண்ணி ஆகணும். செலவு பண்ணிட்டு தன்னை புத்துணர்வு ஏற்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும் வீட்டிற்கு அப்படின்ற ஒரு நிலையில பாத்தீங்கன்னா, டாஸ்மாக் என்பது பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு ஒரு பக்கம் வருமானம் கொடுக்கிறது என்றாலும், பொதுவான நிலையில பாத்தீங்கன்னா ரொம்ப மிடில் கிளாஸ் பீப்புள் ரொம்ப அவங்க ரொம்ப பலவிதமான கஷ்டங்களுக்கும் தொல்லைகளுக்கும் ஆளாக்கப்படுகிறார்கள். இதனால
இது வந்து இன்டைரக்டா வந்து அவங்க பாதிக்கப்படுகிறாங்க, மறைமுகமாக அவர்கள் பாதிக்கக்கூடிய நிலைகள் ஏற்படுகிறது. இப்படி இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு கட்சி அல்ல ஒரு கூட்டணி ஏதோ ஒன்று வந்து நான் சாராய கடையை எடுத்துடுறேன், அதுக்கு பதிலாக வந்து இந்த போதை மயக்கத்துல தவிச்சுக்கிட்டு இருந்தவங்க வந்து திடீர்னு நிறுத்திட்டு அவங்க ஏதாவது கள்ளச்சாராயங்களை சாப்பிட்டு இறக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டுவிடும், கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட மாதிரி ஏற்பட்டுவிடும் என்ற காரணத்தினால வந்து கள்ளுக்கடைகளை திறந்து விட்டு விடுகிறோம். கள்ளுக்கடைகளை திறந்தால் அது ஒரு விவசாயம் மாதிரி தானே, பனைமர விவசாயம், தென்னை மர விவசாயம். இந்த விவசாயிகளும் இன்டைரக்டாவும் டைரக்டாவும் அதுல அவங்க பயனடையக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும். அரசாங்கமே சில நிறைய தோப்புகளை உருவாக்கி இல்ல நிறைய தோப்புகளை வந்து டெண்டர் எடுத்து அரசாங்கமே இதை உற்பத்தி செய்து இந்த கல்லை நல்ல சுயமான நல்ல கல்லை வந்து உற்பத்தி செய்து மக்களுக்கு கொடுப்பதன் மூலம் ஒரு மக்களுக்கு வந்து புத்துணர்ச்சியும் கிடைக்கும், ஆரோக்கியமும் கிடைக்கும். பெருமளவிலே அவர்கள் வந்து மருத்துவ ரீதியாக வந்து உடல் ரீதியாக பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னும் இல்லை, ஏற்படாது அப்படின்ற ஒரு நிலையில அதை கூட செய்யலாம், அதை கூட செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது யாருடைய மேனிபெஸ்டோல வருதுன்றது தெரியல. நிச்சயமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புல தான் நம்ம 60 தானே எதிர்பார்க்கிறோம். அப்படின்ற போது இதையும் ஒண்ணு சேர்த்து விட்டுருவோமே, இதை ஒண்ணு சேர்த்து விட்டுருவோமே, இந்த கடையை மூடிடுறேன்ட்டு தைரியமா கூட சொல்லிட்டு கூட கல்லுக்கடையை ஃபுல்லா ஓபன் பண்ணிடுறோம், தென்னங்கள் பணங்கள் சொல்லி ஓபன் பண்ணி வச்சிடுறோன்ற மாதிரி கூட அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். இது கூட பரவாயில்ல. இது இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்து கொண்டு வருகிறோம். இவர்களை வந்து எப்படி கேட்டா அவர்களுடைய வந்து திடீர்னு நிறுத்தி இந்த மாதிரி இதுகளை நிறுத்தி இந்த மக்களை வேற விதத்தில் பயன்படுத்துவது பழக்கப்படுத்துவது என்பது கஷ்டம் என்ற காரணத்தினாலே இந்த மாதிரி மதுக்கடைகளை வந்து கள்ளுக்கடைகளை ஏற்படுத்தி நான் சரி செஞ்சுக்கிறோம் அப்புறம் அப்படியே கொண்டு போறோம். அதனால ஒரு பெரிய பாதிப்பு இருக்கான்னு சொல்றது கூட ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதை தாண்டி இந்த வருமானங்களை வந்து நான் வந்து நிச்சயமாக வந்து சாராய கடை மூடிடுறோம், இதற்கு பதிலாக வந்து நாங்க ஊக்கமளிக்கக்கூடிய அளவில் திடீர்னு பணக்காரனை உருவாக்கக்கூடிய சில விதமான போட்டிகள்ல வந்து ஏற்படுத்தி அங்கங்க இது மாதிரி இந்த ஃபாரின்லாம் போயிட்டீங்கன்னு சொன்னா ஈவன் ஃப்ரம் வந்து லண்டன், சிங்கப்பூர் எல்லா இடத்துலயும் இருக்கு. உள்ள போனீங்கன்னா அந்த சூதாட்டம் என்பது இருக்கு. அது லாட்டரி டிக்கெட் மாதிரி இல்ல, சூதாட்டம் மாதிரி நடக்கும். பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய லெவல்ல வந்து சிங்கப்பூர், மலேசியா, வந்து யூஎஸ்ல கூட இருக்கு, யுஎஸ்ஏல கூட இருக்கு. இந்த மாதிரி இதுகளை எல்லாம் இங்க கொண்டு வந்துட்டோம்னா அதன் மூலம் அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய வருவாய் ஈட்ட முடியும். அதன் அந்த பிரைவேட்ல வச்சு நடத்திருந்தா கூட அவங்க கட்டக்கூடிய அந்த டாக்ஸ் மற்றத்தின் மூலம் பெரிய வருவாய் ஈட்டிக் கொள்ளலாம் என்ற காரணத்தினால அதை செய்யலாம் அப்படின்றது வந்து சில பேருடைய வந்து மேனிபெஸ்டோல வரலாம். இதை வந்து நாங்க நிறுத்திடுறோம், உடலுக்கு தீங்கு இழைக்கக்கூடிய இதை கொடுத்துடுறோம், மற்றபடி இதை கொடுக்குறோம், இதை லாபம் அடைஞ்சு நல்லா இருக்கிறவங்க நல்லா இருக்கட்டும், பணத்தை கொண்டு போய் விட்டுட்டான்னு சொன்னா அவனுக்கு லக்கு இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு கூட அதை செய்யலாம். அந்த மாதிரி செய்வதற்கான வாய்ப்புகள் கூட வருவதற்கான ஒரு நிலை என்பது மேனிபெஸ்டோல இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று எங்க அடியனால் யூகிக்க முடிகிறது. சில பேக்கேஜஸ் சில பேர் வந்து இது பண்ணி கரெக்ட் பண்ணி செய்யும் பொழுது இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு மேனிபெஸ்டோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை இதை தழுவிய இப்ப நான் சொன்ன நிலையில கொஞ்சம் தழுவின கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வேற விதமா கூட இந்த மாதிரி சூதாட்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து நாங்க அறிமுகப்படுத்திக்கிறோம். அதன் மூலம் வந்து மக்கள் கொஞ்சம் ஹாப்பியா இருப்பாங்க, ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். அதை வந்து இதுவா இல்லாம என்டர்டைன்மெண்டா நாங்க கொண்டு வர போறோம். அப்படி கொண்டு வந்து அதை வந்து ஒரு குதூகலத்தை ஏற்படுத்தி பணம் லாபம் அடையவர்கள் அடைந்து போகிறார்கள். பணம் இழந்தவர்கள் அவர்களுக்கு அவ்வளவுதான் லக்கு. எப்பயோ 10 ட்ரிப் எழுதும், ஒரு ட்ரிப் அடைஞ்சான்னா அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு கூட அதை நடத்துவதற்கு நாங்கள் தயாரா இருக்கோம். அப்படின்ற மாதிரி கூட நிலைகள்லாம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் மேனிபெஸ்டோ வருவதற்கான வாய்ப்புகள் ஏதோ ஒரு அணியில வரலாம். இது மூடிட்டான உடனே பெண்களுக்கு வந்து அவங்க டைரக்டா அவங்களுக்கு என்ன எஃபெக்ட் தெரியாது இல்லையா. சோ எது வந்து வந்து சாராய கடையை மூடிடுன்னு சொல்லிட்டாரு. சோ இவர் வேற விதமா தானே மேனிபெஸ்டோ கொடுத்திருக்காரு. பரவாயில்ல, இது நம்ம இவன் ஆடிக்கிட்டு தள்ளாடிக்கிட்டு கீழே விழுந்து மேல விழுந்து வந்து கிடக்கிறான், உடம்பு வேற சரியில்லை அப்படி இது பரவாயில்லையே, இது இப்ப நல்லா இருக்கு, இது லக்கில் நமக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு பிரைஸ் அடிச்சுன்னா கூட நம்ம கூட சொன்னா இல்லாம அப்படின்ற நிலையில கூட மக்கள் வந்து அந்த மாதிரி ஒரு மேனிபெஸ்டோல இந்த மாதிரி ஒரு கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஓட்டளித்து அவர்களை கூட ப்ரமோட் பண்ணி கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்படின்றது வந்து அடியானால் யூகிக்க முடிகிறது. சில பிளானட்டரி கண்டிஷன்ஸ் மூவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கூட அந்த மாதிரி மேனிபெஸ்டோல வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்பதை அடியானால் யூகிக்க முடிகிறது என்று இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.